முல்லைத்தீவுக்கும் திருகோணமலை கடற்பரப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று 3.6 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு ஒன்று பதிவாகி இருக்கிறது. புவியியல் மற்றும் கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இதனை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இன்று மாலை வேளையில் இந்த புவி அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எந்த விதமான அனர்த்த எச்சரிக்கைகளும் விடுக்கப்படலை. சுனாமி எச்சரிக்கை, அதோடு இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பான எந்த விதமான அச்சமும் இதில் வெளியிடப்படவில்லை. இது ஒரு சிறிய ரக ஒரு நில அதிர்வு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. கடந்த மாதமும் மண் சரிவுகள் ஏற்பட்ட மிக முக்கியமான கண்டி பிரதேசத்திலே ஒரு நில அதிர்வு ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு சிறிய ரக நில அதிர்வு. எனவே இந்த மாதம் இப்படி ஒரு கடலுக்கு இடையிலான ஒரு நில அதிர்வாக இது பதிவாகி இருக்கு. எனவே இந்த நாளில் இந்த செய்தி பரபரப்பா இருந்தது. இன்று மாலை வேளையில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவி சுரந்தி ராஜபக்ஷ, அதோட மகன் நாமல் ராஜபக்ஷ, இவங்க 2 பேரையும் சிஐடி அழைத்திருக்காங்க. வருகின்ற 3ஆம் தேதி ஒரு வாக்குமூலம் பெறதுக்காக. ஏற்கனவே அவங்க 2 பேரையும் தனித்தனியாக அழைத்திருந்தாங்க. ஆனால் அவங்க கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. அந்த நேரமே இது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது இந்த கிழமையில. இருந்தாலும் சுரந்தி ராஜபக்ஷ அவர்கள் இந்த 3ஆம் தேதி அழைக்கப்படுகின்றமை, நாமல் ராஜபக்ஷ அதே நாளில் சிஐடிக்கு அழைக்கப்படுகின்றமை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழைப்பாக இது இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சி காலம் இருந்த பொழுது ஒரு அரசு நிறுவனத்தினுடைய வங்கி கணக்கை சுரந்தி ராஜபக்ஷ அவர்கள் பராமரித்தாங்க. இதன் காரணமாக ஏற்பட்ட குளறுபடிகளை, அதாவது அது தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக தான் சிஐடிக்கு அவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க 2 கிழமை காலம் கேட்டிருந்தாங்க. இந்த கேட்டிருந்தாலும் 3ஆம் தேதி மீண்டும் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. சிங்கள ஊடகங்களில் கடந்த நாட்களில் பேசப்பட்டது, இதில் யாராவது ஒருத்தர் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டது. எனவே இந்த 3ஆம் தேதி அப்படின்றது ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தரை கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தங்கத்தினுடைய விலை எந்த அளவுக்கு உயரத்துக்கு போச்சோ அந்த அளவுக்கு அதல பாதாளத்துல 2 நாள்ல விழுந்திருக்கிறது. 2 நாள்லயே 40,000க்கு மேல குறைவு ஏற்பட்டிருக்குன்னா பாருங்க. மிக பாரியளவான வீழ்ச்சியை தங்கம் இந்த 2 நாட்கள்லையும் பெற்றிருக்கிறது. இன்றைய நாள்ல தங்கத்தினுடைய விலை 20,000 ரூபாவால குறைந்திருக்கிறது. நேற்றும் அதே மாதிரி தான். 22 கேரட் தங்கத்தினுடைய விலை இன்றைய விலை 3,49,600, 24 3,80,000. நேற்று 4 லட்சம் இருந்தது. நேற்றைக்கு முந்தின நாள் 4,20,000 இருந்தது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரி அவர்கள் இந்த நாளில் ஒரு நிகழ்வில் உரையாற்றியிருந்தாங்க. அதாவது ஒரு மாணவர்களுக்கு உதவி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழே ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அதில் உரையாற்றும் போது ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் மாணவர்கள் 1ஆம் ஆண்டுக்காக சேர்க்கப்படுறாங்க கிட்டத்தட்ட. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பல்கலைக்கழகங்கள் போற மாணவர்களுடைய எண்ணிக்கை 40,000 தான். பலதரப்பட்ட முன்னேற்றங்கள் இன்னும் தேவைப்படுகிறது. குறிப்பாக பாடசாலையை விட்டு நிறைய பேர் இடைநடுவே விலகிறது, சரியான பாதையில் போகாமல், இந்த மாதிரியான பல விஷயங்களால் இந்த பெரிய அளவான எண்ணிக்கை குறைவு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. வருங்காலத்தில் இது தொடர்பான நிகழ்வுகளை நடத்தி இவர்களுக்கான ஊக்கப்படுத்தும் நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் ஜனாதிபதியினுடைய உரையிலையும் சொல்லப்பட்டது, பாடசாலை போகாதவர்கள் 2 நாளைக்கு மேலே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க உடனடியாக பாடசாலைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அந்த நிர்வாகத்துடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை. எனவே இதை அமுல்படுத்த வேண்டியது கட்டாயமானது. 13 வருஷம் ஒரு மாணவர் கல்வி கற்றே ஆகணும், இடையில எந்த காரணம் ஒன்றும் விலக முடியாது அப்படின்றதையும் ஜனாதிபதி கடந்த நாட்களில் சொல்லியிருந்தார். எனவே இது தொடர்பான பலதரப்பட்ட பரிசீலனைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. திருகோணமலையில தோப்பூர் பிரதேசத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. 117 ஆமை முட்டைகளை இவர் வைத்திருந்தார். திடீரென நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் தான் இவர் சிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஆமை முட்டைகள் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. எங்கிருந்து எடுத்தார், என்ன, எதுக்காக இவ்வளவு ஆமை முட்டைகளை ஒரே வீட்டில் வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்பொழுது திரட்டப்படுகிறது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். பொறுப்பற்ற முறையில் பேருந்துகளை செலுத்துகிற பேருந்து பயணங்கள் அல்லது பேருந்து சாரதிகள், நடத்துனர்கள் தொடர்பான அறிவித்தல்களை நீங்க போலீசாருக்கு தெரியப்படுத்தலாம், பொதுமக்கள் வழங்கலாம். ஆபத்தான முறையில் பேருந்து செலுத்துறது, பொறுப்பற்ற முறையில் பேருந்து செலுத்துறது, அதிக வேகத்தில் பேருந்து செலுத்துறது, இந்த மாதிரியான பல குற்றங்கள் இப்பொழுது நடந்து வருது. இந்த விஷயங்கள் அவதானிக்கப்படும் பட்சத்தில் 1955 என்ற இலக்கத்துக்கு நீங்க அழைத்து தகவல்களை அனுப்பலாம். அது மட்டுமில்லாமல் 071-259-55-55 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் நீங்க இது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் இந்த கிழமையில மட்டும் 800 பேருந்து சாரதிகள், நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தனியா போதைப் பொருள் பாவனை செஞ்சதுக்காக மட்டும் 800 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு கிழமையிலேயே. நேற்று பாணந்துறையில் நடந்த பரிசோதனையில் 84 பேருந்துகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் இதுலையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க சாரதிகளும் நடத்துனர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற நாட்களில் இது தொடர்பான பல இடங்களில் சோதனைகள் நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க.
இலங்கையினுடைய 78வது சுதந்திர தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகளுடைய பணிகளில் 2000க்கும் அதிகமான காவல்துறையினர் இப்பொழுது படைமைகளில் ஈடுபட்டு வராங்க. எனவே பாதைகள் மூடப்படுவது தொடர்பான அறிவித்தல்கள் இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் வாகனங்களை பார்க் பண்றது அன்றைய நாள் நிகழ்வில் 10 இடங்கள் அதுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான மேலதிக தகவல்களை போலீஸ் இணையதளத்திலையும் அவங்களுடைய Facebook தளத்திலையும் பார்வையிடலாம். தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அவங்களுக்கு வழங்குகின்ற கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. 50,000 ரூபாய் கொடுப்பனவு இதுவரைக்கும் 70% மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அமைச்சரிடமிருந்து வந்த தகவல் சொல்கிறது. அதுல 1,15,757 வீடுகளுக்கு இந்த 50,000 ரூபாய் இதுவரையில கொடுத்து முடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதோட தித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது சேதமடைந்த பாலங்களை புனரமைக்கின்ற நோக்கில் இந்தியாவால் மேலும் 10 தற்காலிக பாலங்கள் இன்றைய நாளில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சினுடைய ஊடக பேச்சாளர் அவருடைய எக்ஸ் தளத்தில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த பாலங்கள் இந்தியா இலங்கைக்கு வழங்க முன்வந்த $450 மில்லியன் பொருளாதார பொதியில் இருக்கிற ஒரு அம்சமாகும். அதுக்குள்ளதான் இது அடங்குது. எனவே இந்த பாலம் இன்றைய நாளில் இலங்கைக்கு வந்தடைந்திருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பல முக்கியமான சேவைகளை வர்த்தமானியாக வெளியிட்டிருக்காரு. அத்தியாவசிய சேவைகளாக மாற்றம் பெற்று இது வர்த்தமானியாக வெளியாகி இருக்கிறது. மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும், எரிபொருள், பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு விநியோகம், அதோட பகிர்ந்தளிக்கப்படுகின்றவை, வைத்தியசாலைகள், மருந்தகங்கள், பணியகங்கள், அதோடு போக்குவரத்து உள்ளிட்ட பல அத்தியாவசியமான விடயங்களை அத்தியாவசிய சேவைக்குள்ள உட்படுத்தி இந்த வர்த்தமானி அதை பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதோட இந்தியாவுடைய பக்கமாக இன்று ஒரு செய்தியை பார்த்தேன். இந்தியாவும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களை 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான அதை தடை செய்வதற்கான ஒரு ஆலோசனையை பெற்று வருவதாக சொல்லப்படுது. பல நாடுகள், மேலத்தைய நாடுகள், பல நாடுகள் சமூக வலைத்தளங்களை 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடை செய்து வருகிறது. இலங்கையும் அதன் மேல மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தி வராங்க. அநேகமா இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள தொடர்பான தகவல்கள் வெளியாகவும் சொல்லப்படுது. அதே போல இந்தியாவும் இதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய நாளில் நெதர்லாந்து அணி, அதோட உலக கிணத்தில் விளையாட போற பல அணிகள் இப்பொழுது இலங்கைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே வருகின்ற 7ஆம் தேதி முதல் இலங்கையில ICC நடத்துகின்ற T20 உலக கிண்ண போட்டிகள் நடக்க இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இலங்கையில இந்தியாவிலும் இருக்க போகுது. எனவே இது தொடர்பான பலதரப்பட்ட முன் ஏற்பாடுகள், மைதானங்களுடைய வேலைகள், இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் இப்படி நடந்து முடிந்திருக்கிறது. இந்த மாசத்துல, அதாவது பிப்ரவரி மாசத்துல அதிகளவான சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. காரணம், பல நாடுகள் இலங்கையில் தான் இருக்க போறாங்க ஒரு மாச காலத்துக்கு சுற்றி. எனவே பல போட்டிகள், முக்கியமான போட்டிகள் இங்க தான் நடக்க போகுது. இந்திய பாகிஸ்தான் போட்டிகள் இங்க நடக்க போகுது. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதால அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்த போட்டிகளை பார்க்கறதுக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட்டினுடைய வாட்ஸ்அப் சேனல் மிக சுருக்கமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.